இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் இவங்களுக்கு கோபம் அதிகமாகவே இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 100% பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தேல் இவங்களுடைய ராசி சின்னமாக இருக்கிறதுனால தேல் கொட்டுற மாதிரி இவங்க கொத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இவங்க ஒரு நன்மைக்காக தான் அதிகமாக இதை மாதிரி செய்யுங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை சில பேர் புரிஞ்சிக்காம இவங்க இப்படி பேசுவாங்க, இவ்வளோ கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய நன்மைக்காக தான் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, அதே மாதிரி நீங்கள் பிறந்த ஊரோட பெயர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நாங்கள் சொல்கிறது எல்லாமே எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. உங்களுடைய கிரகநிலை தசாபுத்தியை வைத்து கணிக்கும் போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறோம், உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட கால் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக சொல்ல முடியும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இப்படி அமைந்திருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய அனுகூலமான பலனை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி சில்லறை பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் வரும். இதை சரி பண்ணுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் இந்த இடத்துல இருக்குது, அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும். கவனமாக இருந்துக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆள் தான். பேச்சாற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சமாக நீங்கள் ஏதாவது டங்கு ஸ்லிப்பாகி பேசிட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கே சின்ன சின்ன அவப்பேரை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உரிய நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. தொலைதூர செய்தி ஒன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனதில் ஒரு
வியாபாரம் பற்றிய ஒரு விதமான கவலை இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த கவலை படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி குடும்பத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நம்ம எடுக்கிறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி போய் வீட்டிலலாம் கேட்பீங்க. அது அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களும் உறவினர்கிட்டையும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப தடிமனான வார்த்தைகள் அதிகமாக பேசுவீங்க. வழக்கம் போல் அவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. திடீர்னு கோபப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிட்டு இறங்குங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு புதிதாக ஒரு தொழிலில் தொடங்க போகிறீங்க அல்லது புதிதாக ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். சக கலைஞர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் போன வாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாறும். நல்ல வேகம் பிடிக்கும். அதே மாதிரி தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. தாய் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுநாள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனையும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பிள்ளைங்க மூலியமாகவும் மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குழந்தைகளுடைய கல்விக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். குழந்தைகளுடைய கல்யாணத்திற்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. உங்களுடைய தைரியத்திற்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கும் போதும் வெப்பம் சம்பந்தமான உடல் உபாதைகள் உங்களுக்கு வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த அனுச நட்சத்திரக்காரங்க தம்பதிகளுக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் வார இறுதியில் அந்த பிரச்சனை சரியாயிரும். மனைவி வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மனைவி வழி உறவுங்கிட்ட பேசும்போது கூட கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேணாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சலை உண்டு பண்ணும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் கூட அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இருந்ததுலையே அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. உறவினர்கள் வருகை இந்த வாரத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தில் உறவினர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெண்களால் அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க. நல்ல கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது. அதே மாதிரி விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா
அம்மன் கோவிலுக்கு வேப்பிலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபடுங்க. உங்களுடைய குழப்பங்கள், பயம், பதட்டம் இது எல்லாமே குறையும். நம்பிக்கையோட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அம்மன் ஆலயத்தில் செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.